ஐயோ ஐயோ, நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர். என் நாட்டுக்காக போராடினீர்களா? இல்ல 20 மாசம் கொரோனா வந்துச்சு, கோல்டு பிரகாஷ் அண்ணன் குணாலெல்லாம் போய் தெரு தெருவா போய் அரிசி பருப்பு கொடுத்தாங்களே, நீ அரிசி பருப்பு கொடுத்தியா? அப்ப நீ என்ன பண்ண? ஏதோ ஒரு கதாநாயகியோட உன்னோடு நான் இருந்தோம், ஒவ்வொரு மணித்துளியும் மரண படுக்கையிலும் மறக்காத கண்மணியே அப்படின்னு எங்கேயாவது வந்து டூயட் பாடிட்டு உன் படம் வந்து ஓடல இல்லையா? உன் படம் வந்து ஒரு ஓடல இல்லையா? அதனால எடுத்தோட புச்சு ராமகிருஷ்ணன் ஒருத்தர் பாவம், ஐயோ பாவம், பெரிய தியாக தலைவர். இன்னொருத்தர் வந்து ஆகு அர்ஜுனா, இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணாங்க இல்லையா? இந்த 3 பேர் எங்க கட்சியில, எங்க குணால கூட விஐபி, எங்க கட்சியில எங்க கோல்டு பிரகாஷ் கூட விஐபி, எங்க கட்சியில அன்பு தம்பி நடிகர் மன்மதராசா எங்க போயிட்டாரு? ஐயோ ஐயோ, அவரு கூட இவ்வளவு ஒரு மாநாடு போல் கூட்டக்கூடிய ஒரு சக்தி இருக்கு இல்லையா? இந்த 3 பேர்த்த வச்சுக்கிட்டு அதுவும் திமுக குறை சொல்ற. ஏய், எனக்கு ஏதாவது கோபம் வந்துடும். திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வதற்கு உனக்கு அருகதை கிடையாது. ஒரு மாநாடு போட்டா, ஒரு வருஷம் கூட இல்ல, மாநாடு போட்டா என்ன பண்ணுவாங்க? நாங்கெல்லாம் எத்தனை மாநாடு நாங்கெல்லாம் போயிருக்கோம். ஓல்டு பிரகாஷ்லாம் கலைஞர் வாழ்க கலைஞர் வாழ்க அப்படின்னு கத்திட்டு இருப்பாரு, பாவம் நல்ல மனிதர் இல்லையா? தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் இல்லையா? ஆனா இவரு வந்து தீர்மானம் நிறைவேற்றாம இவரு என்னத்தையாவது பேசுவாருன்னு பார்த்தா திடீர்னு சொன்னாரு பாரு, நெஞ்சில் குடியிருக்கும். நான் பயந்து போயிட்டேன். நெஞ்சில் எப்படி குடியிருப்பாங்க இத்தனை பேரு? தலைவர் கலைஞர் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? அதாவது உடன்பிறப்பே என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று சொன்னால் ரத்தம் கொதிக்கும். ஏன் முரசொலியில் உடன்பிறப்பே? ராகுல் காந்தி பேச்சு மிகவும் கண்ணியமாக இருக்கிறது. ராகுல் காந்தி பேச்சு கேட்கின்ற போது எனக்கு அழுகை வருகிறது என்று சொல்லுகின்ற போது அப்படியே அந்த கடிதத்தை பார்த்து நாம் அப்படியே கண்ணீர் வடிப்போம். அவரு தலைவரா? நீ கட்சி ஆரம்பிச்சுட்டு மாநாடு நடத்தணும்ட்டு அப்புறம் என்னன்னா ஒரு 10 பேத்துக்கு நலத்திட்ட உதவி கொடுத்துட்டு, யாயா இங்க இந்த பகுதியில இருக்கு இல்லையா, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை மக்களை சந்திக்கணும், பனையூர்ல எல்லாத்தையும் முடிச்சு போடுறாருயா. நான் அதுக்கு மேல சொல்லல இல்லையா? பனையூர்ல என்னன்னா அந்த எப்படின்னா வந்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது வந்து அதாவது ஏதாவது ஒருத்தர் பூ போடனா கூட பனையூர் இல்லைங்களா, மக்களை சந்திக்கனா கூட பனையூர், அப்படி மாதிரி எல்லா தலைவர்களுடையதையும் பனையூர்லயே முடிச்சிடுறாருயா. நீ ஒரு தலைவர், இவரு சொல்றாரு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நான் ஏதாவது சொல்லிருவேன். நான் பிறந்த நாள் வந்துச்சு இல்லையா, பிறந்த நாள் வந்தக்குள்ள நீ யாரை பார்க்கணும்? பெத்த தாயை பார்க்கணும் இல்லையா, உங்க மனைவியை பார்க்கணும். திரிஷாவோட ஒரு நாயை குட்டி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாருயா. நீ நான் முதலமைச்சராயா? என்னையா இது? நான் எதுவா தான் கேட்கறேன், நீங்க எது வேணாலும் போட்டுக்கோங்க, நான் வந்து மரியாதையா தான் பேசுறேன் இல்லையா? நீ முதலமைச்சர், நீ நாட்டை காப்பாத்துவ இல்லையா? அந்த அம்மாவே வந்து அவங்க அம்மாவே பேட்டி கொடுக்கும், என் மகன்கிட்ட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு கெஞ்சுவோன்னு சொல்லிட்டு நான் சொல்ல, அவங்க அம்மா சொல்லும் இல்லையா? ஆனா அவரு நீ என்னமோ பண்ணிக்க, கட்சி ஆரம்பி, உன்னுடைய உரிமை, நான் வேணான்னு சொல்ல வாய்ஸ். ஆனா திமுகவை சொல்வதற்கு உனக்கு அருகதை கிடையாது இல்லையா? அதாவது முதலமைச்சர்னா அதே ஒரு ரஜினிகாந்த் டயலாக் சொல்லுவாரு, முதலமைச்சர்னா சாதாரண விஷயம் கிடையாது, எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு மக்களை காப்பாற்றணும். தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் எப்படி ஒரு தலைவன், தியாக தலைவன் தெரியுமா? இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் வரலாற்றை கேளுங்கள். எப்படி இன்றைக்கு தைரியமாக மோடியை ஆண் சிங்கமாக எதிர்க்கிறாரோ தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், அதுபோல் தலைவர் கலைஞர் அன்றைக்கு ஒன்றிய அரசை எதிர்த்தார், இந்திரா காந்தி எதிர்த்தார், மிசா சட்டத்தை எதிர்த்தார். ஆட்சி போய்விட்டது. கோபாலபுரத்திற்கு காவல்துறையை சார்ந்தவர்கள் வருகிறார்கள் கைது செய்வதற்கு. உடனே நான் உங்களுடைய மகனை கைது செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். மற்றவங்களா ஐயோ அம்மா அப்பா அம்மா அப்படின்னு அழுவோம். ஆனால் தலைவர் கலைஞர் என்ன சொல்றார் தெரியுமா? என்னுடைய மகன் வெளியூருக்கு நாடகம் அடிக்க சென்றிருக்கிறார், வந்தவுடனே நானே தகவல் சொல்கிறேன். போலீஸ் கேட்குமா?
அதெல்லாம் அப்படியே போய் சந்து பொந்தா பாக்குறாங்க இல்லையா? நம்ம தலைவர் கலைஞர் உண்மைதானே சொல்லுவாரு? இல்ல இல்லைங்களா? ஆனா போயிட்டாங்க. 2 நாள் கழிச்சு தலைவர் கலைஞரை அழைப்பு விடுத்து என்னுடைய மகனை கைது செய்யுங்கள் என்று சொன்ன தலைவன் உலக வரலாற்றிலே எந்த தலைவன் எந்த கட்சிக்காக இருக்கிறதா? அதுவும் என்னன்னா இப்ப கூட புழல் சிறை வந்து சொகுசா இருக்கும். அன்றைக்கு தலைவர் தளபதி இருக்கக்கூடிய சிறை, குஷ்ட நோயாளிகள் இருக்கக்கூடிய சிறை, சீவடியும் ரத்தம் கொட்டும் இல்லையா? அதுல என்ன கொடுமைன்னா சிறைக்கு செல்றாரு. அங்க ஐயா வீரமணி நீ வந்துட்டியா? ஒருத்தர் சிறை கூட இல்லைங்க. அந்த சிறையில வந்து அந்த ரூம்ல 10 பேர் இருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு கொடுமைனா நீங்களா கேட்டுக்கங்க. ஒரு 2 பானை இருக்கும். அந்த 2 பானையில ஒண்ணு சிறுநீர் கழிப்பதற்காக, இன்னொரு பானை தண்ணீர் குடிப்பதற்காக காவல்துறையை சார்ந்தவர்கள் அடித்து உதைக்கிறார்கள். 1 வருடம் ஆகிறது. தலைவர் கலைஞர், தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காக செல்கிறார். தகவல் தெரிந்தவுடனே நம்மளுடைய உடம்பெல்லாம் காயமாக இருக்கிறது. நம்முடைய அப்பா பார்த்தால் கதறுவாரே என்று சொல்லி அந்த காயத்தை மறைப்பதற்காக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அரக்கை சட்டை போட்டதை முழுக்கை சட்டையாக போட்டுக் கொண்டிருக்கிறார். தலைவர் கலைஞர் செல்லுகிறார், பார்க்கிறார். பார்த்துவிட்டு நம்ம மகனை பத்தி தெரியாதா? என்னடா நம்ம மகன் அரக்கை சட்டை தான் போட்டிருப்பாரு, முழுக்கை சட்டை போட்டிருக்கிறாரு. அப்ப வந்து உடம்பெல்லாம் காயமிட்டு அந்த கருப்பு கண்ணாடியில அப்படியே குளம் போல் அப்படியே தண்ணி நிக்கிறது. ஆனா வெளியே காமிக்கல. தலைவர் கலைஞர் சொன்னார், என்ன சொன்னா தெரியுமா? நீ வெற்றி என்று அன்றைக்கு சொன்ன காரணத்தினால்தான் இங்கே பேசியவர்கள் சொன்னார்களே, உலகமே பாராட்டக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதல் மாநிலம் முதல் அமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் நீ ஏமாத்துறோம். நீ என்ன செஞ்ச? நாட்டு மக்களுக்காக போராடியா? நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்தியா? நீ எத்தனை முறை சிறைக்கு சென்ற? டைம் இல்ல இல்லையா? நான் 4 மணி நேரம் பேசக்கூடியவன். நீ கட்சி ஆரம்பி வேணான்னு சொல்ல. அதாவது எடுத்த உடனே நீ வந்து நான் சொல்றேன், நீ என்ன சொன்ன? அதாவது கூட்டணிக்கு கொடுக்கணும் அல்லவா, கூட்டணி ஆட்சி நடைபெறும் அல்லவா, எல்லாம் வாங்க இல்லையா, கூட்டணி ஆட்சி அமைக்கலாம். அப்ப வந்து உன்னை மதித்திருந்தா யாராவது ஒரு கட்சி, சிறிய கட்சி போயிருக்கா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு? அப்ப கூட தெரியல. இப்பயும் நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர். என்னைய நியாயம்? நான் ஒண்ணு சொல்றேன், சிரஞ்சீவி மாதிரி ஒரு நல்ல நடிகர் யாரும் கிடையாது. அவருக்கு எவ்வளவு கும்பல், அவரு ஆளை காணோம். ஏன் விஜயகாந்த் குறை சொல்ல, அவரும் கட்சி ஆரம்பிச்சாரு, அவரும் காணோம். ஏன் சிவாஜி இல்லையா? சிவாஜி மாதிரி அதாவது கண் கூட அசையும், அந்த கண்ணில் இருக்கக்கூடிய வெளி கூட அப்படியே ஆடும். அவ்வளவு பெரிய ஒரு திறமை வாய்ந்தவர் சிவாஜி. அவரும் கட்சி ஆரம்பிச்சார். திருவையாறு சட்டமன்றத்திலே போட்டி போட்டார். எதிர்த்து போட்டியிட்டவர் துரை சந்திரசேகர். சிவாஜி தோந்து போனார். துரை சந்திரசேகர் வெற்றி பெற்றார். அவர் திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைக்கும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா? டி ராஜேந்திரன் கட்சி ஆரம்பிச்சாரு. நான் கமல்ஹாசனை குறை சொல்ல இல்லையா? கமல்ஹாசன் மாதிரி குள்ள கமல் யாருமே நடிக்க முடியாது இல்லையா? அவரும் கட்சி ஆரம்பிச்சாரு இல்லையா? நான் தவறா சொல்ல, எங்க கூட்டணியில் இருக்கிறாரு இல்லையா? அந்த மாதிரி திறமையானவரே முதலமைச்சர் சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னைக்கு சொல்றாரு, உங்களை மாதிரி முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்ல, நீங்க தான் முதலமைச்சரா வேணும்ட்டு மாநில உறுப்பினர் கொடுத்துட்டாரு. அவரும் 2026 மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் என்று சொல்லிவிட்டார். நான் பிரச்சாரத்துக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார். என்னமோ பப்பு வேவாது, நீ எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. டெபாசிட் இலக்கலைனா நான் வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன் இல்லையா? நான் சொல்றேன், நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட இது வந்து 19வது கூட்டம். பெண்கள்லாம் அப்படியே ஆசையோடு, அதுவும் ஒரு ஊர்ல எனக்கு நான் அழுதுட்டேன். ஆட்டோ ஓட்டுநர் பெண்மணியோடைய மகன். அந்த அம்மா சொன்னிச்சு, உண்மையால எங்க தெரியுமா? ஊட்டியில இல்லைங்களா, படுகர் சமுதாயத்தை சார்ந்த அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க அந்த அம்மா. அந்த ஒரு பொண்ணு சொன்னிச்சு, என்னன்னா, அம்மா எங்க அப்பா இந்த ஊட்டியில தான் ஆட்டோ ஓட்டுனுவாரு,
நான் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து படித்தேன் இல்லைங்களா. அதாவது எனக்கு வந்து மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வரங்காட்டியும் எனக்கு எங்கள் அப்பாவோட காசில் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டிருந்துச்சு. என்னால் நல்ல ட்ரெஸ்ஸு கூட வழி இல்லை. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபா வருது. அந்த பணத்தில் நானும் நல்ல ட்ரெஸ் போடுறேன்னா அப்பா, அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா மு.க. ஸ்டாலின் போல் ஒரு முதலமைச்சரை நான் யாரும் பார்க்க முடியாது. இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இன்னுயிர் காக்கும் 48 இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக அன்பு வாக்காளர் பெருங்குடி மக்களே, ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கூட்டணியும் சரியில்லை. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறுவது அவர் 200 234 திமுக தான். ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சி திமுக. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை, உயிரின மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து எங்களை மீண்டும் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் இன்னும் மக்களுக்கு செய்வார் என்று சொல்லி இந்த யூடியூப் காரங்களாம் என்னத்தையாவது மாத்தி கீத்தி போட்டுறாதீங்க இல்லையா. அப்புறம் கூப்பிடுவாங்க தினமும் இல்லையா. நான் ஒன்னும் எதுவும் பேசல. அதனால உங்களுக்கும் நன்றி கூறி நிறைய நின்னீங்க இல்லையா. உங்களுக்கும் நன்றி கூறி பாரு சிரிக்கிறார் கருப்பு சட்டை. என்னத்தையாவது ஒண்ணு மாட்டி விடுறாரு போல இருக்கு. அது ஒரு குட்ஸ் ஒருத்தர் வந்தாரு எங்க திருவச்சூர்ல, உண்டா இருந்தாரு. அது எந்த டிவின்னு தெரியல. நெரிச்சு விட்டேன், மாட்டி விட்டாரு பாரு 2 மாசத்துக்கு முன்னாடி. ஐயா ஐயா, அதனால நீங்க வந்து மாட்டி விட்டாலும் பரவாயில்ல, நான் எதுவும் பேசல. தலைவர் தளபதி வாழ்க என்று சொல்லி நல்ல கூடத்தை கோல்டு பிரகாஷ் மன்மதராசா இந்த தம்பி எங்க இவர் யார் இன்னொரு மன்மதராசா இப்பதாயா லாஸ்டா போடுறாரு. பரவாயில்ல, சொட்டிங்க வந்து ஆகுது அதுக்காக. அதனால மன்மதராசா இவரும் சுருட்ட முடி வச்சிருக்கிறாரு. அடுத்த நடிக்கக்குள்ள இவரும் அயன் பண்ணுவார் என்று சொல்லி தம்பி உண்மையாலுமே பேஸ்புக்லயும் சரி, அதாவது முரசொலியில விளம்பரம் கொடுத்து அது குருதுணையா இருந்த அண்ணன் குணாலன், நான் மதிக்கக்கூடிய அண்ணன் தம்பி, என்னை இங்க வந்து ஏதாவது வேணும்னு சொல்லி வாங்கின அன்பு தம்பி கோல்டு பிரகாஷுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.